இன்றைய நாளிலும் நாம் எல்லோரும் அறிந்த வண்ணமாய் நம்முடைய போதகரும் நம்முடைய மூப்பர் அவர்களும் கூட இந்தியாவில் இருக்கிறார்கள். மிஷனரி ஊழியத்திற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஜெபங்களில் நாம் போதகரையும் மூப்பர் அவர்களையும் அந்த மூப்பரோடு கூட இணைந்து சென்றிருக்கிற அந்த குழுவினரையும் நாம் நம்முடைய ஜெபங்களில் தாங்குவோம். குறிப்பாக சகோதரி இந்திராவதி அவர்களை உங்களுடைய ஜெபங்களில் வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ அவர் இந்த நாட்களிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வருகிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் வைத்து அவர் சீக்கிரமாய் குணம் பெற்று திரும்பி வர தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டும். நாம் இந்த வேளையிலும் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் நம்ம தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ள கொடுக்கப்பட்ட தலைப்பு நன்றி நிறைந்த இருதயத்துடன் கொடுப்போம். கிவிங் வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட். நம்முடைய சபையில் தேவ செய்திகள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பை ஒட்டி நம்ம பேசி வருவோம். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய சபையில் இந்த கொடுப்பதை குறித்தோ அல்லது கிவிங்கை பற்றியோ நம்ம தேவ செய்திகள் அதிகமாக நாம் பேசுவது கிடையாது. ஆகவே இன்றைய நாளிலும் கூட தேவன் இந்த தலைப்பை நம்ம கொடுத்திருக்கிறார், நன்றி நிறைந்த இருதயத்துடன் கொடுப்போம். ஆக நாம் வாசித்த இந்த போது 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 6 முதல் 8 வரை நாம் ஒரு சில வசனங்களில் நாம் வாசித்தோம். ஆகவே இந்த கொடுப்பது என்பது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு அத்தியாவசிய பண்பாக பவுல் இங்கு வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அது பவுல் மட்டுமல்ல, வேதம் முழுவதுமாக பல காரியங்களை நாம் இந்த தேவனுக்கு கொடுப்பது, குறிப்பாக சபைக்கு கொடுப்பது. நாம் பல காரியங்களை நாம் சபைக்காக செய்வோம். ஆனால் தேவனுக்கு கொடுப்பது என்ற காரியத்தில் வரும்பொழுது நாம் எந்த அளவுக்கு நாம் உதாரத்துவமாக கொடுக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை இன்றைய நாளில் நாம் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நம்மை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம். வேதத்தில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2350 வசனங்களுக்கு மேலாக இந்த கொடுப்பதை குறித்து பேசியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுப்பது, அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பது, அல்லது மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது, மற்ற சபைகளுக்கு எவ்வாறு உதவுவது, அல்லது இந்த மிஷனரி ஊழியங்களை நாம் எவ்வாறு தாங்குவது, அல்லது எவ்வாறு சபையின் காரியங்களுக்கு நாம் கொடுப்பது என்று பார்க்கும்போது எங்கள் லிட்டரலாக மணியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். மற்ற காரியங்களை நம்ம அதிகமாக கொடுக்குறோம். இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நாம் டைரெக்டாகவே நம்ம சொல்லும்பொழுது அது நன்றி நிறைந்த இருதயத்துடன் எவ்வாறு நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு நாம் கொடுத்து தாங்குகிறோம் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆக தேவன் தன்னுடைய, குறிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில், இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் பல காரியங்களை குறித்து போதனை செய்துள்ளார். அதில் இந்த மணியை குறித்து, அந்த பணத்தை குறித்ததான காரியத்தை மிக அதிகமாக பேசியிருப்பதை நாம் வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். அவர் அதிகமாக பேசின காரியம் தம்முடைய ஊழியத்தில் என்று பார்க்கும்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசியுள்ளார். அதற்கு அடுத்து எதை குறித்து பேசியுள்ளார் என்று பார்க்கும்பொழுது எதை குறித்து? இந்த பணத்தை குறித்ததான காரியத்தை குறித்து, நாம் எவ்வாறு பணத்தை செலவிட வேண்டும், எவ்வாறு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவிட வேண்டும், அதை எவ்வாறு நாம் தேவ சபைக்குள்ளாக நாம் அதை நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பல காரியங்களை அவர் பேசியிருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய ஓமைகள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 38 ஓமைகள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். அந்த 38 கிட்டத்தட்ட 16 ஓமைகள் எதை பற்றி என்று பார்க்கும்பொழுது இந்த பணத்தை குறித்ததான, அல்லது எவ்வாறு நாம் அந்த பொருளாதாரத்தை தேவனுடைய ஊழியத்திற்காக அல்லது நாம் எவ்வாறு நம்முடைய சுயத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து பேசுவதாக நாம் இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய நாளிலும் கூட இந்த கொரிந்து திருச்சபைக்கு பவுல் இந்த வார்த்தையை எழுதும்போது, குறிப்பாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் மற்றும் 9ஆம் அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசிப்போம் என்றால் அது முழுவதுமாக எவ்வாறு நாம் தேவனுக்கு கொடுப்பது, அல்லது எவ்வாறு நாம் சபைகளுக்கு கொடுப்பது, எவ்வாறு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுப்பதன் மூலமாக தேவனுடைய ஊழியத்தில் பங்கேற்பது என்பதை குறித்து பேசுகிறதாய் அது காணப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளிலும் கூட நாம் ஒரு சில காரியங்களை நாம் அதிலிருந்து நாம் தியானிப்போம். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9:1. எழுத வேண்டியதில்லை. இங்கே என்ன பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது
பவுல் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த ஒரு நிருபத்தை கொரிந்து மக்கள், குறிப்பாக இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை ஒரு நோக்கத்தோடு கூட எழுதுகிறார். ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அந்த நாட்களில் இந்த பவுல் இப்போ இதை எப்போ எழுதுகிறார் பார்க்கும், 1ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறார். கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் என்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களுக்கு பின்பாக 54ஆம் ஆண்டு என்று நம்ம பார்க்கிறோம். 46லேருந்து 50 அந்த நாட்களுக்குள்ளாக, அந்த நூற்றாண்டுகளுக்குள்ளாக எழுதியிருக்க முடியும், முதல் நூற்றாண்டில். ஆக அந்த நாட்களில் நம்ம பார்க்கும்பொழுது சபை மிகவும் ஒரு துன்பப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில், மிகவும் பொருளாதாரத்தில் சுருங்கிய ஒரு சூழலில் அந்த நம்முடைய கிறிஸ்தவ சபைகள் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நம்ம பார்க்கும்பொழுது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்போ அல்லது ஒரு பெரிய அவர்களுக்கு ரெஸ்பெக்டோ எதுவும் கிடைத்த மாதிரி தெரியவில்லை. முதல் நூற்றாண்டில் குறிப்பாக யாரெல்லாம் குறிப்பாக யூதர்களாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சமுதாயத்தில் என்ன பண்ணாங்க, புறக்கணிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டதை நம்ம அந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் பார்க்கும்பொழுது அந்த கிபி 46லேருந்து அந்த 50 ஆண்டுக்குள்ளாக பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று அந்த நாட்கள் நேர்ந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 11:14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது முதலாக அந்தியோக்கியாவில் தான் சீஷர்களுக்கு என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று என்று வாசித்த பிறகு அதை தொடர்ந்து இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாவதை குறித்துதான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கணும். 28ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. 11:28. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியூர் ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. கிளாடியஸ் சீசர் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த 1ஆம் நூற்றாண்டில் 40லேருந்து அந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு பெரிய பஞ்சம் அந்த யூதேய தேசம் முழுவதுமாக ஏற்பட்டதாக வேதத்தில் மட்டுமல்ல வரலாற்றிலும் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபெமைன் ஹேப்பன் இன் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நீங்கள் போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நாட்களில் குறிப்பாக எருசலேமில் வாழ்ந்த சபையானது மிகவும் துன்பப்படுத்தப்பட்ட ஒரு சபையாக, மிகவும் பொருளாதாரத்தில் குறைவுபட்ட ஒரு சபை. நீங்கள் கேட்கலாம், ஏன் சபை மட்டும் இப்படி காணப்படுது? பஞ்சம் எல்லா நாட்டுக்கும் சமமாக தானே வந்தது, எவ்வாறு சபை மட்டும் துன்பப்படுத்தப்பட்டது, எப்படி சபை மட்டும் இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டது என்று பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே கூறினவனமே அந்த 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு அங்கீகாரம் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. இந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் பார்க்கும்பொழுது பெர்சிக்யூஷன், அதாவது இரத்த சாட்சிகளாக மறித்த காரியம் இதுக்கு பின்பாடு தான் வருது. நீரோ மன்னனுடைய நாட்கள். இப்பொழுது கிளவுதி ராயன் ஆட்சி செய்கிறார். அவரை தொடர்ந்து நீரோ மன்னன் தன்னுடைய நாட்களை ஆட்சி செய்கிறார். அந்த 54ஆம் வருஷத்திலிருந்து 68ஆம் வருடம் வரைக்கும். நம்ம வரலாற்றில் நம்ம சமூகவியல் அல்ல சோஷியல் சயின்ஸில் நம்ம படித்திருப்போம் பல. நீரோ மன்னனுடைய நாட்களில் ஒரு பெரிய ரோம் என்னது தீக்கிரையாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரோம நகரமே என்ன பண்ணது, தீக்கிரையாக்கப்பட்டது. அவ்வாறு அந்த ரோம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணாங்க, அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் மேலே தான் பழி வந்தது. இந்த ரோம் யாரால் தீப்பிடித்தது என்றால் இந்த கிறிஸ்தவர்கள் தான் தீப்பிடிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இந்த ரோம மன்னர் இந்த நீரோ மன்னன் உருவாக்கி விட்டதாக நம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு இன்னொரு பகுதி இருக்குது. அந்த ரோம் மன்னன் நீரோவே தான் அந்த நகரத்தையும் எரித்து தன்னுடைய ஒரு பர்சனல் அஜெண்டாக்காக எரித்தார் என்று நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம வேதத்தில் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆக அத்தகைய சூழலில் பார்க்கும்பொழுது இந்த நாட்களில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு, எருசலேமில் உள்ள சிறு சபை மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சபையாக, பொருளாதாரத்தில் குன்றிய ஒரு சபையாக, தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு நேரத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது பவுல் கொரிந்து மக்களை எருசலேமில் உள்ள சபைகளுக்கு கொடுக்கும்படியாக அவர்களை எழுதின அந்த நிருபம் தான் 2 கொரிந்தியர் நம்ம 8 மற்றும் 9 நம்ம வாசிக்கிறோம். பவுல் 2 இடத்துல இதில் சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் நம்ம பாருங்கள், 8 மற்றும் 9ஆம் அதிகாரம். ரோமருக்கு எதின சுவிசேஷத்தில் நம்ம அதை வாசிக்கணும். 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே எடுத்தவர் எனக்காக வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்கிறார். இப்பொழுதோ உதவி செய்யும் காரியமாக பிரயாணம் பண்ண இருக்கிறேன்.
இங்கே பார்க்கும்பொழுது இந்த 15 இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நாம் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண. இப்போ எப்படி நம்ம போதகரோட குழு மிஷன் ட்ரிப்பாக போகிறாங்களோ அது போல் என்ன பண்ணுறார் பவுல் மிஷன் ட்ரிப்பாக போகிறார். எங்கே போகிறான்னு பார்க்கும்போது எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சபைகளுக்கு போகிறார். அகாயாவில் உள்ள திருச்சபை, மாசிதோனியாவில் உள்ள திருச்சபை, பல சபைகளை அவர் பார்த்து அங்கே இருக்கிற மக்களை கொடுக்கும்படி ஏவி அந்த பொருளாதாரத்தை பெற்று அவர் என்ன பண்ணுறார் எருசலேம் சபைக்கு உதவுவதாக நம்ம பார்க்கிறோம். இதுதான் அதோட பேக்ரவுண்ட். ஆகவே இங்கே கொரிந்து திருச்சபைக்கு ஏன் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று பார்க்கும்போது இதாங்க அங்கே நடந்த காரியம். உண்மையிலேயே ஒரு பெரிய தேவை காணப்படுகிறது. அந்த தேவையில் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும், சபை மக்கள் ஒவ்வொருவரும் மற்ற சபைகளை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். ஆகவே பவுல் அந்த மக்களை என்ன பண்ணுகிறார், உற்சாகப்படுத்துகிறார் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய். ஆக இன்றைய நாளிலும் நம்மை நோக்கி வருகின்ற காரியம் என்னென்னா, நாம் எவ்வாறு சபைக்கு கொடுக்கிறோம்? கேள்வி மிகவும் எளிதான ஒரு கேள்வி. நாம் சபைக்கு உண்மையிலேயே கொடுக்கிறோமா என்ற ஒரு கேள்வி. அப்படியே கொடுத்தாலும் எவ்வாறு கொடுக்கிறோம், எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம், அப்படி கொடுப்பது உண்மையிலேயே நமக்கு மனநிறைவாக காணப்படுவதா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆகவே இன்றைய நாளில் நம்ம ஒரு 2 அல்லது 3 கருத்துக்களை நாம் பார்த்து நம்ம முடிப்போம். முதலாவதாக பார்க்கும் பொழுது எடுத்தவர்கள் எனக்காக வாசிங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்பது. ஆக என்னுடைய முதலாவது கருத்து, நாம் சபைக்கு வருகிறோம், சபையினுடைய அங்கத்தினராக காணப்படுகிறோம், பல ஊழியங்களில் பங்கேற்கிறோம். பவுல் இங்கே 7ஆம் வசனத்தில் சொல்வது போல் நாம் பல காரியங்களில் பெருகி இருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது விசுவாசம், நம்முடைய ஃபெய்த், தேவனை குறித்ததான விசுவாசத்தில் நம்ம பெருகி இருக்கிறோமா என்று பார்க்கும்பொழுது நம்முடைய முந்தைய நாட்களை விட இந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்கோம், உண்மையிலேயே பெருகி இருப்போம். அப்படி பெருகலைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ தேவ செய்திகள் கேட்டும் நம்ம விசுவாசத்தில் பெருகிற பிள்ளைகளாக காணப்படவில்லை என்றால் அது தேவனுடைய குற்றமல்ல, அது நம்முடைய குற்றம் நம்மில் தான் சுமரும் என்று பார்க்கணும். ஸோ விசுவாசத்தில் பெருகினவர்களாய், போதிப்பில் நாம் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் நாம் போதகத்தை நாம் கேட்கிறோம். அறிவிலும் எல்லா விதமான ஜாக்கிரதையிலும் நம்ம எல்லாரும் நமக்கு என்ன பண்ணுறது, நாலேஜபிள் பர்சனாக இருக்கும். நம்முடைய ஃப்யூச்சரை நம்ம வகுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், யோசித்து நாம் பிளான் பண்ணுறோம் பல காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்க்கும்பொழுது. அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது அன்பிலும் நாம் மற்றவர்களை அன்பாக உபசரிக்க, அத்தகைய காரியத்திலும் நாம் பெருகி இருக்கிறோமா என்று பார்க்கும்பொழுது நாம் பெருகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆக இவ்வாறு இந்த எல்லா காரியத்திலும் பெருகி இருக்கிற நாம் அந்த ஃபைனலாக பார்க்கும்போது இந்த தர்ம காரியத்திலும், தேவனுக்கு கொடுப்பது அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்ற காரியத்தில் நாம் பெருகி இருக்கிறோமா? பவுல் சொல்கிறார் பெருக வேண்டும் அப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்மை நோக்கி வருகிற கேள்வி, நாம் உண்மையிலேயே அந்த தர்ம காரியத்தில் பெருகி இருக்கிறோமா? நான் வேதத்தை பற்றி அதிகமாக பேசுகிறேன், இல்லை மற்றவர்களோடு பேசும்பொழுது ரொம்ப அன்பாய் பேசுகிறேன், இல்லை மற்ற காரியத்தை நாம் பேசும்போது ரொம்ப அறிவாக பேசுகிறேன். ஆனால் தேவனுக்கு கொடுப்பது என்று வரும்பொழுது நாம் எந்த வகையில் நாம் காணப்படுகிறோம்? இது தேவன் உங்களையும் என்னையும் நோக்கி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய சபையில், சீர்திருத்த சபைகள் குறிப்பாக அந்த கொடுப்பதை குறித்து அதிகமாக நாம் பேசுவது கிடையாது. அது கொடுப்பதை நாம் என்ன பண்ணுவது, வலியுறுத்துவது கிடையாது. ஆனால் கொடுப்பது என்பது தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு என்னது, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு கிருபை, அது கட்டளை கிடையாது. அது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம், அந்த 2 கொரிந்தியர் 8:8 நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், இதை நான் கட்டளையாக சொல்லாமல். ஆகவே இது நமக்கு ஒரு கமாண்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதான் நம்மளுக்கு கட்டளை இல்லையே, சரி நம்ம கொடுத்தான்னா கொடுக்கலான்னு, அப்படி கிடையாது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுக்கு கொடுப்பது என்பது நாம் தேவனுக்குள்ளாக நாம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறோம் என்பதை காண்பதற்கான ஒரு வழியாக காணப்படுகிறது. சபைக்கு வருகிறோம், சபையின் காரியங்களில் பங்கேற்கிறோம், சபை செய்கிற எல்லா விதமான காரியங்களிலும் நாம் பங்கேற்கிறோம். சபையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிற நாம் சபை மேம்படுத்த அல்லது சபை வளருவதற்கு நாம் எவ்வாறு நம்முடைய பங்களிப்பை கொடுக்கிறோம், குறிப்பாக அந்த பணத்திலும் மற்ற காரியத்திலும் நாம் எவ்வாறு நம்முடைய பங்களிப்பை கொடுக்கிறோம் என்ற காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு
முக்கியமான காரியமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே கொடுப்பது என்பது தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறது. தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம்? பல காரியங்களை நாம் தேவனுக்குள்ளாக நிறைவாக ஆசீர்வாதங்களாக பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னுடைய முதலாவது கருத்து, இந்த சபையை குறித்ததான காரியங்கள், விசுவாசம், போதிப்பு, அறிவு, சகல விதமான அன்பு, எல்லா காரியத்திலும் வளர்கின்ற நாம் இந்த தர்ம சகாயத்திலும் சபைக்கு கொடுப்பது என்ற காரியத்திலும் நாம் அதே ஈக்குவலாக வளரணும். அன்பை இவ்வளோ 100% செய்கிறேன்னா கொடுப்பதில் 5% தான் செய்வேன். இல்லை நான் போதிக்கிறது 90% செய்வேன்னா கொடுப்பது 2% தான் செய்வேன். அப்படி கிடையாது. எப்படி இந்த குவாலிட்டிஸில் நம்ம வளருமோ அதே மாதிரி தேவனுக்கு கொடுக்கும் காரியத்திலும் நாம் அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். சமநிலையோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று நாம் வாசித்த பகுதிக்கு நாம் செல்வோம். இப்போ வாசிங்க எனக்கு எடுத்தவர்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க எனக்காக. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைய முதலாவது கருத்து பார்க்கும்போது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்க என்னது? தேவனுக்காக நாம் கொடுக்கும்பொழுது தேவன் நமக்கு நம்மை ஆசீர்வாதங்களாக நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இதை நாம் ஒவ்வொருவரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கும்பொழுது தயங்காமல் கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். தேவனுக்காக நாம் கொடுக்கும்பொழுது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் சபையில் பார்க்கும்பொழுது இது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மாதிரி போயிடுது. இதை பற்றி நம்ம பேசணும். ஆகவே நம்ம அந்த நிலையில் நம்ம பேசலை. வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்று பார்க்கும்பொழுது, தேவனுக்காக கொடுக்கும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராகவே காணப்படுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 எனக்காக வாசிங்க. நீதிமொழிகள் 3, Proverbs 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுக்காக நம்முடைய முதற் பலனை கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார்? நம்மை ஆசீர்வாதங்களால் நிறைப்ப வல்லவராய் காணப்படுகிறார். மேலும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 41 எனக்காக வாசிங்கள். சங்கீதம் 41 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 41, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று நம்ம பார்க்க. ஆகவே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன் என்று பார்க்கும்பொழுது அது எவ்வாறு நாம் சபை மக்களுக்கு உதவுகிற காரியத்தை அது காட்டுகிறது. ஆக இங்கே 3 காரியங்கள் பார்க்கிறோம். முதலாவது என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் அவனை தீங்கு நாட்களில் விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், இன்கேஸ் வியாதியாய் கிடந்தால் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் அவனை தாங்குவார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 3 வசனத்துக்கு ஒத்த ஒரு காரியம் வேதத்தில் நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு நாட்களில். குறிப்பாக எலியாவுடைய நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்ததை நம்ம வாசிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எலியா ஆகாபு அந்த நாட்களில் என்ன பண்ணார்? ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த நாட்களில் அடுத்த 7 வருஷத்துக்கு பஞ்சம் நிலவும், எதுவுமே கிடைக்காது என்று சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு? தேவன் இவரை, நீ ஒரு கேரித் ஆற்றங்கரையில் போயிட்டு நீ அங்கே இரு, உனக்கான உணவு உனக்கு போஷிக்கப்படும் என்று சொல்கிறார். அங்கே கொஞ்ச நாள் காக்கா மூலமாக அவர் சாப்பாடு சாப்பிட்றார். எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான் இது. காகம் அவருக்கு என்ன பண்ணுது? உணவு கொடுக்குது. இப்போ தான் பஞ்சம் வந்ததில்லை. இப்போ அந்த கேரி தாற்றங்கரையில் உள்ள அந்த தண்ணியும் வற்றி போயிட்டுருப்போம்.
இப்போ தேவன் என்ன பண்ணுறார், ஒரு கட்டளை சொல்ல, நீ என்ன பண்ண, இங்கேருந்து போயிட்டு ஒரு சாரிபாத் என்னும் ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு சென்று நீ அங்கு தங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ எலியா அந்த சாரிபாத்துடைய விதவை வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த காரியம் நமக்கு தெரிந்தது. அந்த விதவை என்ன பண்ணுறா, கடைசி ஒரு கைப்பிடி மாவும் ஒரு கலசம் எண்ணெயும் தான் வைத்திருக்கிறாள். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுற, எலியா கேட்குறார், நீ எனக்காக ஒரு அப்பத்தையும் ஒரு அடையும் நீ எனக்கு பண்ணி கொண்டு வா என்று சொல்லும்பொழுது அந்த விதவை பெண் சொல்வாள், எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் கடைசி ஒரு பிடி மா தான் இருக்குது, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிறாரு, நீ எனக்காக பண்ணி கொண்டு வா, உன்னுடைய மாவும் உன்னுடைய ரசத்தொட்டியும் என்ன பண்ணோம், பூரணமாய் அது திரும்ப விளங்கும் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த விதவை பெண் விசுவாசத்தோடு கூட அப்படி செய்கிறாள். பிறகு நடந்த காரியம் நமக்கு தெரியும். என்னென்னா என்ன பண்ணுது, அந்த பெண் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டால். அவள் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமாக அவருடைய என்னது, அவருடைய கலசத்தில் மா குறைவும் இல்லை, எண்ணெய் அவளுக்கு ஆலையிலே வந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சங்கீதம் 41:1 வாசிக்கும், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளன் பாக்கியவான், கர்த்தர் அவனை விடுவிப்பார். இப்போ அந்த விதவை தனக்கு வைத்திருந்த கடைசி காரியத்தை தனக்கு மட்டும் வைத்துக்கொள்ள மற்றவர்கள் கொடுக்கும்பொழுது தேவன் அந்த விதவை பெண்ணுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்ததோடு மட்டும் அல்லாமல் அதற்கு பின்னாடி நடந்த காரியம் நம்ம பார்க்கிறோம். அந்த விதவை பெண்ணுடைய மகன் என்ன பண்ணுறான், வியாதியில் படிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். படுக்கும்பொழுது அந்த விதவை எலியாவை பார்த்து சொல்கிறா, ஏன்னா நீ வந்த நேரம் என் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு எலியா, அந்த மகனையும் என்ன பண்ணுறாரு, அந்த வியாதியிலிருந்து குணப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். ஆக இந்த 41 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன பண்ணுறாராம், படுக்கையின் மேல் வியாதியாக கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறவாய் காணப்படுகிறார். எப்பொழுதுன்னு பார்க்கும்பொழுது என்னது, சிறுமைப்பட்டவன் மேல் நாம் சிந்தையுள்ள பிள்ளைகளாய் காணப்படும்பொழுது நம்முடைய வியாதியை தேவன் குணமாக்குகிற, நம்மை தாங்குகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆக சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் விவசாயம், இது ஒரு ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. விவசாயம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு விவசாயி தன்னுடைய விதை நிலையை வைத்து கொண்டு வானத்தை பார்க்குறாரு, கோடைக்காலமாக இருக்குது, விதையை போட்டோன்னா வளருமா வளராதா தெரியாது, சரி அங்கங்கே ஒரு 2 நெல் மட்டும் போட்டு வரேன், வளர்தா பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆக இன்னொரு விவசாயி அதே நேரத்தில் ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுறார், எல்லா விதையும் போய் தூவுறார். ஆக அறுவடை நாட்கள் வரும்பொழுது யாருக்கு தான் அதிக விளைச்சல் கிடைக்கும் என்று பார்க்கும்பொழுது பெருக விதைத்தவன் தான் பெருக அறுத்திருப்பான். சிறுக விதைத்தவன் அங்கங்கே 2 இருக்கும், மற்ற இடத்துல என்ன தான் இருந்தாலும் களை வளர்ந்துருக்குமே தவிர விதைகள் வளர்ந்துருக்குமேனா விதைகள் வளர்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு நாம் எவ்வாறு கொடுக்கிறோம், தேவன் கொடுக்கும் பொழுது இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் காசு இப்போ கொடுத்தனா ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபா வந்துடும், அப்படி கிடையாது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசலை, அப்படி பார்த்தா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மற்ற விதமான ஆசீர்வாதங்களால், நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, அல்லது நம்முடைய உற்றார் உறவினரோடு கூட ஒரு நெருக்கத்தை, அல்லது நம்முடைய உடலில் இருக்கிற வாதைகளில் நம்மை தாங்குபவராய், பல காரியங்கள், அது பணமாகத்தான் திரும்பி வர வேண்டும் என்று கிடையாது, மற்ற காரியங்களையும் தேவன் நம்மை உயர்த்த ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே தேவனுக்காக கொடுக்கிற காரியத்தில் நாம் என்ன பண்ணோம், பெருகுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும், பெருக விதைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது தான் என்ன பண்ணுறது, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விதை என்பது என்னது, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பணம். அதை நாம் எவ்வாறு விதைக்கிறோம், தேவ சபைக்கு நாம் எவ்வாறாக விதைக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது அதை நாம் சிறுக விதைத்தால் அதற்கான ஆசீர்வாதத்தை பெறுவோம், பெருக விதைக்கும்பொழுது தேவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை இது கொஞ்சம் ஒரு சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். ஆகவே பல வேளைகளில் இது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மாதிரி போகுது. நீ 1000 ரூபாய் போடு சபைக்கு, உனக்கு தேவன் திரும்ப 10 தருவார், 10,000 ரூபாய் தருவார் அப்படின்னா எல்லா வாரமும் நம்ம போடுவோம். அப்போ பேங்க்கில் போட்ட மாதிரி 1000 ரூபாய் போட்டேன், உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன், வருதா 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 அப்படி சொல்ல இங்கே. ஆனால் வருமானம் வரும், சில பேருக்கு வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, வராது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்க்கும்பொழுது, நீ தேவனுக்காக கொடுக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும், உன்னுடைய கையை கட்டாத ஓப்பன் பண்ணி பெருக கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நான் பார்க்கணும். நீதிமொழிகள் மேலும் ஒரு வசனத்தை வாசிங்க எனக்காக. 11ஆம் அதிகாரம் 24 25 வாசிங்க எனக்காக. 11ஆம் அதிகாரம் 24 கூட வாசிங்க, 24 26 வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு,
அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆகவே இங்கே என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்பொழுது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ என்ன பண்ணும், அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, சபிப்பார்கள். அதை கொடுக்கிறவனுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் தங்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை பார்த்து கொடுக்கிற காரியம், தேவனுக்கு கொடுப்பதில் நாம் எவ்வாறாக காணப்படுகிறோம். பல பேருக்கு வந்து அந்த உதாரணத்துவ குணம் என்பது இயல்பாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை பார்த்தாலும் கொடுப்போம். சில பேர் வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்போம். இதுக்கு கொடுப்போம், சபைக்கு கொடுக்கலாமா, சரி பாப்பா, சபை தான் நல்லா தானே இருக்குது, இந்த சபை நம்ம கொடுத்து தானே போகுது. சபைக்கு கொடுக்கும்போது இந்த கேள்வி நமக்கு வரும், நல்லா தான் இருக்குது, பில்டிங் எல்லாமே நல்லா பணக்காராக தான் இருக்காங்க, எல்லாம் நல்லா தானே போகுது, இப்போ நம்ம கொடுத்து தான் இந்த சபை போகுதா? கேள்வி இப்போ அது கிடையாது. நீங்கள் கொடுத்து சபை போவதா, நான் கொடுத்து சபை போவதா? சபை போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சபை வளர்ச்சியில் நம்முடைய பங்கு என்று ஒன்று இருக்குமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவான காரியமாக காணப்படுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆகவே தேவனுக்கு கொடுப்பது என்பது தேவன் நமக்கு கட்டளையாக கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது நம்முடைய கடமையாக காணப்படுவதை நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரம் நம்ம ஸ்லைடு ஒன்று போடுறோம். அந்த ஸ்லைடு வரும்போது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, அறிவிப்புகள் ஸ்லைடில், அதுதான் அடுத்த வசனம். ஸோ என்னுடைய இரண்டாவது கருத்தும் அதே தான். எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். 2 Corinthians 9 7 வசனத்தை வாசிங்க எனக்காக. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் தான் நம்ம பார்க்குறோம், அறிவிப்புகளில் போடுறோம். காணிக்கை பற்றி பேசும்பொழுது தேவனுக்காக கொடுக்கிறவர்கள் கொடுங்க, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் தேவனுக்கு எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பது அதைவிட ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை விட எந்த மனதோடு கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய மனதை அறிந்த தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஐயோ காணிக்கை இப்போ வந்துடுச்சே, வாலெட்டை திறக்கிறேன், ஐயோ $50 கையில் வந்துச்சு, போச்சுடா, ஐயோ $10 சேஞ்ச் வேறு மாற்றலை நான் இன்றைக்கி பார்த்து. அந்த சத்தம் இப்போ காணிக்கை போய் எடுக்கிறோம் கேட்டால் அவங்க திருப்பி குத்துடலாம் அதை தயவுசெய்து. ஆக இங்கே என்ன பார்க்குறோன்னா, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி. நீங்கள் எதையும் வந்து நியமித்து வருகிறீர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனுக்கு உண்மையிலேயே கொடுப்பதை நாம் மனதில் நியமித்து கொடுக்கிறோமா? போட்டு தொலைகிறேன், வாரம் வாரம் போடணும், வேறு இது வேறு பிரசங்கம் வேறு வைக்கிறாங்க அப்படி. ஆக தேவன் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனதில் நியமித்த காரியங்களை தேவன் முழுமையாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஆக தேவனுக்கு கொடுப்பது என்பது உதார்த்தமாக நம்முடைய மனதிலிருந்து கொடுக்க வேண்டுமே தவிர இத்தகைய காரியங்களோடு கூட கொடுக்கக்கூடாது. வேதத்தில் பல வசனங்கள் காணப்படுது. உனக்கு மன விருப்பம் இல்லை என்றால் நீ கொடுக்க வேண்டாம், அவனிடத்தில் காணிக்கை வாங்கவே வேண்டாம் என்று கூட வேதம் வலியுறுத்துது. ஒரு வசனத்தை வாசிப்போம் எனக்காக. உபாகமம் 15 10 வசனத்தை எனக்காக வாசிங்க. உபாகமம் 15:10. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாய். இங்கே எதை பற்றி பேசுனா, ஒரு அடிமையானவன் அந்த இஸ்ரவேல் நாட்களில் இருக்கும்பொழுது யூபிலி வருஷம் வரும்பொழுது அவனை விடுவிக்க வேண்டும். விடுவிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை, பொருளாதார தேவைகளை கொடுத்து அவனை விடுவிக்க வேண்டும். அதை பற்றி பார்ப்போம். அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் என்ன பண்ணுமா? விசனப்படாதிருப்பதாக, விசனப்படாதிருப்பாயாக.
யாத்திராகமம் 25:1-2 வசனங்கள் எனக்காக வாசிங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களே எனக்காக வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்ன காரியம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ரொம்பவும் தெளிவாக இருக்கு. என்னவா இருக்கான்? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்போ உற்சாகம் இல்லாதவர்களிடத்தில் காணிக்கையை நீ வாங்க வேணாம், அவங்கள ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு. ஆக நாம் தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும்? மன ரம்மியத்தோடு மன உற்சாகத்தோடு என்னிடத்தில் இருக்கிறதை நிறைவானதை நான் எடுத்து தருகிறேன்னா, இல்லை ஏதோ ஒன்று ஓரமாக ஒன்று வச்சுட்டு நான் போதும் இது போதும் காணிக்கை அப்படின்ற என்னுடைய மனதில் நான் நியமிக்கிறேனா என்று நாம் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு காரியத்தில் நாம் காணப்படுகிறோம். அதே எக்ஸோடஸ் யாத்திராவை பார்க்கும்பொழுது 35ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரணும். போதும் பிரதர். இங்கே பார்க்கும்பொழுது என்ன பார்த்ததுன்னா, உங்களுக்கு உண்டானதிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த காரியத்திலே கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். அடுத்ததான் முக்கியம், மனமுள்ளவன் எவனோ. இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் கிவ், இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் யூ நோ நீட் டு கிவ். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே தேவன் என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது, கொடுப்பது முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் என்னது, எவ்வாறு எந்த மனநிலையோடு கூட கொடுக்கிறோம். உடனே நம்ம சொல்லக்கூடாது எனக்கு மனசில் கொடுக்கவே மாட்டேன், அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள காரியம். ஆக இங்கே என்னென்னு பார்க்கும்பொழுது 4ஆம் நம்ம வாசிக்கிறோம், தாவீது தன்னுடைய நாட்களில் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட அவர் முயற்சித்தார். ஆனால் தேவன் அவரை பற்றி சொல்கிற, உன்னுடைய கரங்கள் இரத்த கரை பறிந்தபடியால் என்ன பண்ணுறது, நீ உன்னுடைய நாட்களில் அந்த ஆலயத்தை கட்டுவதில்லை, உன்னுடைய மகன் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டுவான் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தை. கொடுக்கப்பட்ட பிறகு தாவீது உடனே அமைதியாக இல்லை, ஓகே நம்ம தான் சர்ச்சு ஆலயத்தை கட்ட விட்லையே தேவனே, நம்ம ஒன்றும் செய்தவளை கம்முன்னு இருப்போம் அப்படி சொல்ல, அங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆலயத்திற்கு தேவையான எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணுறாரு, தாவீது காணிக்கையாக கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது, அந்த 29ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்தீங்க என்றால் உங்களுக்கு என்ன நடந்தது என்று புரியும். அங்கே சாலமோன் இளம் வயதாக இருப்பார், இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுவார், நம்ம எல்லாம் அவருக்கு உதவுவோம் என்று தாவீது சொன்னதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 14ஆம் வசனம் மட்டும் எனக்கு வாசிங்க, 14-16. 1 நாளாகமும் இப்படி மனப்பூர்வமாய் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாதிரி. முதல்ல தாவீது தன்னைத்தானே பற்றி கேட்குறாரு, இவ்வளோ காரியங்கள் கொடுக்குறேன் நான், ஆனால் இத்தகைய திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். தொடர்ந்து படிங்க. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். நம்ம கொடுக்கிறது எல்லாமே தேவனிடத்தில் வந்தது. ஆகவே தேவனிடத்தில் வாங்கி தான் நான் என்ன பண்ணுறோம், தேவனுக்கு கொடுக்கிறோம். நாம் எதுவும் தனியாக ஒன்றும், அதுதான் தொடர்ந்து வருது பார்க்கும் பொழுது. அப்படியே தொடர்ந்து 16ஆம் வசனம் வாசிங்க பிரதர். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சகோதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. ஆகவே நாம் கொடுக்கிற எல்லாமே, நம்ம வருகிற வருவாயில் நம்ம ஒரு சிறு பகுதி தான் கொடுக்குறோம். அந்த சிறு பகுதியும் யாரிடத்திலிருந்து வந்தது என்று பார்க்கும்பொழுது அது தேவனிடத்திலிருந்து வந்தது. எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது என்று தாவீது அங்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். உபாகமத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க எனக்காக. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. தொடர்ந்து பார்ப்போம்.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, ஆணையிட்டு கொடுத்த உறுதிப்படுத்தும்படி தொடர்ந்து பார்ப்போம். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆகவே நம்ம எல்லாரும் மிகவும் ரொம்ப என்ன பண்ணோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில். நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை யார் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்பொழுது அதை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளுமே மறக்கக்கூடாத ஒரு வசனம். பல வேளைகளில் நம்முடைய பொருளாதாரமோ இல்லை நம்முடைய ஐஸ்வர்யமோ உயரும் பொழுது நான் பல வேளையில் என்னுடைய சொந்த பயத்தால் சுய பலத்தால் நான் அது நான் சம்பாதிச்சிட்டேன், இல்லை என்னுடைய சொந்த ஞானத்தால், இல்லை என்னுடைய படிப்பின் அறிவால், அப்படி கிடையவே கிடையாதுங்க. என்ன பார்க்கும்பொழுது அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை யார் தான் கொடுக்குறா? தேவன் கொடுக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் நாம் என்ன பண்ணோம், எப்பவுமே முறுமுறுப்பு இல்லாமல், அதான் பேதுரு கூட சொல்லுவார், இப்போ அவருடைய நிருபத்தில் வாசிக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் போகிறோம், ஃப்ரெண்டு யாரோ கூப்பிட்டாங்கன்னு வீட்டில் சாப்பிட போகிறோன்னு வச்சிங்களேன். வராங்க, கூப்பிட்டாங்க, சரி வாங்க பிரதர் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க, சாப்பிட்றோம். நல்லா இறாகிறா எல்லாம் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 2 ரவுண்டு, 2வது ரவுண்டு வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்களான்னு. நம்ம தான் சாப்பிடுவோமே, சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நல்லா சம்பூர்ணமாக. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு அந்த வீட்டில் இது 1 வாரம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், சரி பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வாமிட்டும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சாப்பிடாமே இருந்திருக்கலாம், கூப்பிடாமே இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு போய் சாப்பிட்டோம். ஸோ நம்ம தேவனுக்கு கொடுப்பது கூட பல வேலைகள் அப்படி தான் காணப்படுது. நம்ம கொடுத்துருவோம், எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா, உனக்கு தெரியாது போ. யாராவது கேட்டாங்களா? இப்போ நீங்கள் தேவனுக்கு கொடுத்ததை முதல்ல நம்ம வெளியே சொன்னோம்னாலே அது என்னது, அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அடுத்தது ரொம்ப முக்கியம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆக நாம் கொடுப்பது முக்கியம், எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பது அதைவிட முக்கியம். ஆகவே தேவன் உற்சாகமாய் கொடுக்கும்பொழுது தேவன் என்னது, நம்மேல் நாம் கொடுக்கிற காரியங்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசனை முடிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. இப்போ மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவனுக்காக 3வது காரியம் தான், தேவனுக்காக நாம் கொடுக்கும் பொழுது அவ்வளோதான், என்கிட்ட இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது, நான் 100 ரூபாயும் கொடுத்துட்டேன்னா நான் அதோட அவ்வளோதான் காலி, அப்படி கிடையாது. இங்கே என்ன பார்க்கணுன்னா, தேவனுக்காக கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை சம்பூர்ணமாய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தான் அந்த வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும். என்னவா? எல்லாவற்றிலும் எப்பொழுதும், இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் முழுவதுமாக எல்லா காரியத்திலும் நம்மை தேவன் என்ன பண்ணார், சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுக்காக நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பெருகச் செய்ய, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ எப்படி நம்ம சபையில் இவ்வளோ ஏழை இருக்காங்க, அப்போ எப்படி சபையில் இத்தனை பேர் இவ்வளோ முடியாத சூழலில் காணப்படுகிறார்கள்? அதுதான் நீங்கள் பார்க்கும்பொழுது, ஆசீர்வாதம் என்று பார்க்கும்பொழுது அது பணத்தை குறித்ததான காரியம் மட்டும் அல்ல, ஆனால் நாம் தேவனுக்காக கொடுப்பது என்பது பணத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. அதான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வாசித்தோம் பார்த்தீங்களா, 8:7 நம்ம வாசித்தோம். தேவனுடைய அந்த விசுவாசத்திலும் அறிவிலும் நற்கிரியைகளிலும் போதிப்பிலும் பெருகுகிறவர்களாக இருக்கிற நாம் இந்த தர்ம காரியத்திலும் நாம் பெருகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய பவுலுடைய அந்த நிருபத்தினுடைய சாராம்சமே அதுதான். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக நாம் எவ்வாறு கொடுக்கிறோம்? தேவன் நம்ம பார்த்து சேலஞ்ச் பண்ணுறார், நீங்கள் எனக்காக கொடுத்து பாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுவோனோ
அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். வேணால் அந்த வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எனக்காக வாசியுங்கள். மல்கியா 3:10 வாசிங்க எனக்கு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் நம்ம எல்லோரும் தெரிந்த வசனம், பல இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். இங்கே என்னென்னா, என் ஆலயத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு குறைவு என்று இருக்கும் பொழுது நீங்கள் அந்த குறைவை நீக்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தரும் பொழுது அதன் மூலமாய் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாய் வருஷிக்க மாட்டேனோ என்று என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள், அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்சு எல்லாருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை. ஏன்னா வேதம் தானே சொல்லுது. நம்ம எதோ ட்ரை பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ போட்டால் அவ்வளோ வந்துடும், இவ்வளோ போட்டால் அவ்வளோ வந்துடும், பல காரியங்களை முயற்சி செய்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை முயற்சிப்பதில் ஒரு பெரிய தவறு எதுவும் கிடையாது. ஆகவே தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம், எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம், உதாரணத்துவமாக கொடுக்கிறோமா இல்லை ரொம்ப கால்குலேட் பண்ணி கொடுக்குறோமா, இதெல்லாம் அவங்களுக்கு தனிப்பட்ட காரியங்கள். இப்போ இதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக நாம் இன்று காணப்படுகிறோம். வழக்கமாக நம்ம இந்த செர்மன் இன்றைக்கி கிடையாது. நம்மளுக்கு ஒரு ரெகுலரான டைட்டில் வந்திருக்க வேண்டியது. இன்றைக்கி பாஸ்டர் சைமன் நாகராஜன் வராதால் நம்மளுக்கு இந்த டைட்டில் வந்திருக்கு, நம்ம பேசுகிறோம். ஆக தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த தலைப்பை நமக்கு என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்திற்காக தேவனுடைய வார்த்தைகளை தம்முடைய சபையில் பிரகடனப்படுத்துகிறார் ஒவ்வொரு வேலைகளில். ஆகவே இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கேட்ட நாம் தேவனுக்காக கொடுப்பதில் நாம் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். இல்லை நான் ஆல்ரெடி வளர்ந்துட்டேன் அப்படின்னா இன்னும் வளரணும். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். சங்கீதம் 37:25 வாசிங்க எனக்காக. சங்கீதம் 37:25 வசனம். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இதை நம்ம எல்லோருக்கும், கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவருக்கும், தேவ சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் இளைஞனாக இருந்தேன், தாவீது சொல்கிறார் இதை, முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் தேவன் நான் காணவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். முதலாவதாக நாம் இந்த தர்ம காரியத்தில், தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலும், மற்ற காரியத்தில் எவ்வாறு போதிப்பிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் வளர்கிறோமோ அதே அளவுக்கு நாம் கொடுப்பதிலும் வளர வேண்டும். இரண்டாவதாக தேவனுக்கு கொடுப்பதில் நாம் உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பார்த்தோம். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது நாம் உற்சாகமாக மனநிறைவோடு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்ன பார்த்தோம். கடைசியாக பார்த்தோம், தேவன் இப்படியாக செய்யும்பொழுது தேவன் நம்முடைய காரியத்தை உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, தேவன் நம்மை நிச்சயமாகவே பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலும் தேவன் நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக இடைப்பட்டார். இதை கேட்ட ஒவ்வொருவரும் நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் இன்னும் அதிகமாக கொடுக்கவும், அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய சபையின் காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக அது சபைக்கான வளர்ச்சியில் நாம் நம்முடைய பங்களிப்பை கொடுக்கவும் நாம் முயற்சிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.